காலத்தின் குரல். குரல் 4. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. தொடக்க காலத்தில் உலகின் பல பகுதிகளுக்கும் அரிய பயணம் மேற்கொண்டவர் ஹெரோடாட்டஸ். போக்குவரத்து வளர்ச்சியுறாத அக்காலத்தில் இவர் இருந்த இடத்திலிருந்து கிழக்கு மேற்காக 1700 மைல்களும் தெற்கு வடக்காக 1600 மைல்களும் சென்று வந்தவர். இவர் பல்வேறு இன மக்களையும் அவர்களது மாறுபட்ட வாழ்க்கை முறைகளையும் ஆராய முற்பட்டார். இவர் மக்கள் பேசிய மொழிகள், மக்களின் உருவ வகைகள், பொருள்சார் பண்பாடு, திருமணம், மணவிலக்கு, சமுதாய சட்டமுறைகள், அரசு நீதிமுறைகள், போர், சமயம் போன்ற பல கூறுகளை விரிவாக ஆராய்ந்து எழுதினார். அதோடு குழந்தையை பெற்றெடுக்கும் பேறுகாலத்தின் போது மனைவி அனுபவிக்கும் துன்பங்களுக்கும் விலக்குகளுக்கும் ஈடாக கணவனும் அவ்வகையான சிரமங்களை ஏற்கும் முறையை முதலில் கண்டறிந்து எழுதினார். ஹெரோடாட்டஸ் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வெவ்வேறு வகையான இனத்தவர்களை அறிந்தபின் அனைத்து மக்களின் பண்பாட்டையும் ஒரு முகக்கண் கொண்டு பார்க்க விரும்பினார். ஒரு பண்பாட்டைச் சேர்ந்த எந்த ஒரு பழக்க வழக்கமும் பொருளற்ற தன்மையில் அவர்களின் பண்பாட்டில் இடம்பெறவில்லை என்பதை நன்கு உணர்த்தினார். பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகுதல் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது. இதற்கு விளக்கம் தருவது போல், பண்பாடு என்பது மக்கள் அனைவரும் கூட்டாகச் சேர்ந்து செயல்படும்போது உண்டாகும் நடத்தை முறைகளின் வெளிப்பாடாகும். இது அந்த சமுதாயத்திற்கு மட்டுமே உரியது. இது உயிரியல் மரபுரிமையாக வராதது. மக்கள் தலைமுறையாக குழுவாகச் சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்த ஒரு தொகுதியே பண்பாடு ஆகும். கிரேக்க சிந்தனையாளர்கள் பலர் மனித சமுதாயத்தின் தன்மைகளை ஹெரோடாட்டஸுக்கு பின்னர் ஆராயத் தொடங்கினர். தொன்மை மக்களிடம் காணப்பட்ட சமுதாயத்தின்படி மலர்ச்சியையும் பண்பாட்டின் தோற்றத்தையும் அறிய விளைந்தவர்களில் டெமோக்ரிட்டஸ் குறிப்பிடத்தக்கவர். இவர் தொன்மை மக்களிடம் காணப்பட்ட வழக்கங்களை ஒருமுகப்படுத்தி அதன் மூலம் பொதுவான கொள்கைகளை வகுக்க முயன்றார். ஆதி மனிதர்கள் காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த காலத்தில் தன்னந்தனியாக உணவு சேகரிக்கவோ கொடிய விலங்குகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளவோ இயலவில்லை. ஆகவே அவர்கள் மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து அவர்களின் உதவியுடன் வாழ முற்பட்டனர். இதனால் தோன்றியதே சமுதாய வாழ்க்கை. இவ்வமைப்பு தேவையின் அடிப்படையிலேயே தோன்றியது என்று டெமோக்ரிட்டஸின் கருத்துக்கள் அனைத்தும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சிறு சிறு சமூகங்களாக உருவாகி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் குழுக்கள் காலப்போக்கில் பெருகியதால் ஒன்றாக கூடி வாழத் தொடங்கினர். இவர்கள் மொழியாலும் செய்யும் தொழிலாலும் திருமண உறவாலும் கூட்டு குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையில் உருவான உற்றார் உறவினர் என்ற உறவு பந்தத்தினாலும் பழக்க வழக்கத்தினாலும் சமய நெறியை பின்பற்றிய காரணத்தாலும் பல சமூகங்கள் ஒன்றிணைந்து சமுதாயங்களாக மாறியது. டெமோக்ரிட்டஸ் மனித சமுதாயத்தின்படி மலர்ச்சி குறித்தும் விவாதித்தார். மனித சமுதாயம் தொன்மை நிலையிலிருந்து நாகரிக நிலை வரை படிப்படியாக வளர்ச்சியுற்று வந்துள்ளது என்றும் இவ்வளர்ச்சி அந்த காலத்தில் ஏற்பட்ட வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து மீளுவதற்கு மக்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் மறுவடிவமே என்றும் டெமோக்ரிட்டஸ் கூறினார். படிமலர்ச்சி கருத்துகளுக்கு இவர் பண்பாட்டு கூறுகள் தோன்றிய முறை குறித்தும் சிந்தனை செய்தார். இதற்கு மனிதனையும் விலங்குகளையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தார். மனிதன் விலங்குகளிடமிருந்து இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்ட பல்வேறு உத்திகளின் அடிப்படையிலேயே பல பண்பாட்டு கூறுகள் தோன்றின என்று இவர் நம்பினார். இவர் மனிதன் சிலந்தியிடமிருந்து நெசவு நெய்தலையும், தூக்கணாங்குருவியிடமிருந்து வீடு கட்டும் முறையையும், நைட்டிங்கேல் பறவையிடமிருந்து இசையையும், மயிலிடமிருந்து நடனம் ஆடுவதையும் கற்றுக்கொண்டான் என்கிறார். உண்மை அல்லது ஒதுக்குதல் என்ற புரோட்டோகோரஸ் அவரது புகழ்மிக்க நூலில் மனிதன் அனைத்தையும் கணிக்கக்கூடியவன் என்றும் இறைவன் இவ்வுலகில் நிலை பெற்றுள்ளானா இல்லையா என்பதை கூறவியலாது என்றும் பிரபஞ்சம் முழுவதிலுமே மனிதனே முதற்பொருளாக உள்ளான் என்றும் மனிதர்களின் செயல்களில் கடவுளின் பங்கு ஏதுமில்லை என்றும்
தொடக்ககால சமுதாயம் ஏற்ற தாழ்வுகளின்றி ஒரு படித்தானதாக இருந்தது என்றும், மனித சமுதாயத்தில் குடும்ப சிக்கல்களை தீர்க்கும் முறை, ஒழுக்க முறை, மொழி போன்ற சில கூறுகள் தொடக்கத்திலேயே தோன்றிவிட்டன என்றும் கூறினார். நன்றி, வணக்கம்.